கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நாட்களிலே உங்களோடு கூட பேசுவதற்கு, உங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி ஒவ்வொரு வாரமும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அநேகர்கள் ஃபோன் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்டு எங்கள் வழியை சுத்திகரித்து கொள்ள கிருபை தாரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 26-24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஈசாக்கு இங்கு நாம் பார்க்கிறோம் கேராரிலிருந்து பெயர்சபாவுக்கு வருவதை பார்க்கிறோம். அங்கே ஒரு நாள் நைட்டு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கு, நான் உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அப்போ அந்த ஈசாக்குக்கு தரிசனமாகி உன்னையே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்ற ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். வேதத்தில் ஆபிரகாம ஊழியக்காரன் என்று தேவன் முதலாக அழைப்பதை பார்க்கிறோம். இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, அப்படி இருந்தால் என் ஊழியக்காரர்களும் போராடி இருப்பார்களே என்று. பிசாசு கூட அது சொல்கிறோம், இவங்க தேவனுடைய ஊழியக்காரர் என்று. பவுல் ஒரு குறி சொல்கிற பெண்கிட்ட உள்ள ஆவியை விரட்டினவுன்னு அது கூட சொல்லுது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதெல்லாம் விட்டுருங்க. தேவன் முதலாக ஆபிரகாம் மேலே தோலை போட்டு, ஈசாக்கு என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், அது எவ்வளோ பெரிய பெருமை, எப்படி கனப்படுத்துறாரு பார்த்தீங்களா? ஆண்டவரே ஒரு மனிதனை கனப்படுத்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? என் ஊழியக்காரன். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் என்ன ஊழியம் செஞ்சானா? பைபிள் காலேஜ் படித்தாரா? இல்லது முன்னாடி பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப் இப்படின்னு பேரை நம்ம போட்டாங்களா? இல்லது சில பேருடைய பேர்களுக்கு முன்பாக இந்த அடமொழி ஏதாவது ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பேருகிற ஏதாவது சேர்த்துருக்காங்களா? இல்லைங்க. நீங்கள் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான. நோவா கூட பிரசங்கம் பண்ணியிருக்கான், உலகத்தின் அழிவு வருது, இந்த உலகம் அழிய போது, எல்லாம் மனந்திருமுக ரட்சிக்கப்படுங்கன்னு. ஆனால் அந்த நோவாவை பார்த்து என் ஊழியக்காரனாகிய நோவான்னு சொல்லலை பார்த்தீங்களா? ஆனால் ஆபிரகாமை சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை கனப்படுத்தணும். மற்றவங்களுக்கு முன்பாக, நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்ம பேர பிள்ளைகள், இனஜன பந்துக்கள், உற்றோர் உறவினர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என் ஊழியக்காரன். இங்கே ஆபிரகாம் என்ற பேரை எடுத்துட்டு உங்கள் பேரை போட்டுக்கோங்களேன். என் ஊழியக்காரனாகிய அந்த பேர் தாங்க ரொம்ப முக்கியம்.
இங்கு இதைத்தான் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெருக பண்ணுவார், அப்படி செய்வார். ரைட்டு, ஓகே, வீட்டில் வசன போர்டுலாம் இருக்கா, ரைட்டு. ஆனால் ஆசீர்வாதம் இருக்கா? அவங்க உயர்ந்திருக்காங்களா? அவங்க பெருகியிருக்காங்களா? வர்த்திக்க பண்ணியிருக்காரா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் இருப்பாங்க. யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், 3 நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லாம் வீட்டுக்கு போனால் மக்கள் சோர்ந்து போவார்களே என்று நினைத்து அங்கே என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் 50 பேரை உட்கார வைங்க. அவங்க உட்கார்ந்தாங்க. அதற்கு பின்பு தான் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் ஆசீர்வதித்து இதை பங்கு எல்லாருக்கும் கொடுங்கன்னார். சீஷர்கள் கேட்டாங்களா, ஆண்டவரே, இங்கே இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், இவ்வளோ பேருக்கு எப்படி போதும்? இவங்களெல்லாம் உட்கார சொல்கிறீரே. யாரும் ஒரு வார்த்தை கேட்கலங்க. சரிங்க, சீஷர்களும் ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது, பேதரு, அங்கே இருக்கிற 5 அப்பம் 2 மீன் தானே இருக்குது, எல்லாரையும் உட்கார சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் எங்கே போஜனம் இருக்குது? யாரா? ஆனால் இன்றைக்கி நம்மளாக இருந்தால் அதைத்தான் கேட்போம். அதை எப்படி உட்கார சொல்கிறீங்க, இங்கே தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஆனால் அவங்க சீஷர்களும் கீழ்ப்படிந்தாங்க, ஜனங்களும் கீழ்ப்படிந்தாங்க. அங்கே ஆசீர்வாதம் திருப்தியாக சாப்பிட்டு. உங்கள் வாழ்க்கையில் திருப்தி வேணுமா, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக, மனரம்யமாக, திருப்தியாக வாழணுமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க, செய்தி கேட்குறீங்க, எவ்வளோ காட்ஸ் வேர்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஏன், எதுக்கு? அதெல்லாம் முடியாதாப்பா. ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லுகிறோம் அல்லவா? வேண்டாம். அது பாருங்கள், கை சூமனம் இல்லை, உன் கையை நீட்டுன்னு. ஆண்டவரே, என் கையே சூம்பி இருக்க, நான் எப்படி நீட்டா கேட்டேனா? இல்லைங்க, சொன்ன உடனே கையை நீட்டுறேன், மறு கையை போல சுஸ்தமாகிட்டுரு. திமிர்வாதக்காரனை பார்த்து எழுந்துருன்றாரு. நானே திமிர்வாதத்தில் படுத்து கிடக்கிறேன், நான் எப்படி எந்திரிக்க முடியும்? கேட்கல, அவன் உடனே எந்திரிச்சேன். ஆக எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே கீழ்ப்படிதலில் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அடையாளம் நடக்கணுமா, உங்கள் கடன் பிரச்சனைலாம் மாறி நீங்கள் எல்லார போல் சந்தோஷமாக மனநல மகிழ்ச்சியாக வாழணுமா, மற்றவங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்படணுமா, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வேணுமா, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, ஃபாரினில் போய் பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கணுமா, உங்களுக்கு நல்ல வரன் வேணுமா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, எந்த பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களை தோல் மேலே கைவிட்டு என் ஊழியக்காரனாகிய சொல்லிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். சரி, இரண்டாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 18:23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ. ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால தான் ஈசாக்கு ஆசீர்வதித்து அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கிறோம் இங்கு பரிந்து, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறான். ஐயோ, என் அன்னை மகன் லோத்துடைய ஃபேமிலி அங்கே இருக்கலப்பா, பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணுறோமா? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் பண்ணால் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆமாம் ஐயா, 3 பேரும் சேர்ந்து என்னென்னலாமா திட்டுனாங்க, வந்தாங்க, போனாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அவங்களாம் அழித்து போடுங்க அப்படின்னு பண்ணல. 3 நண்பர்கள் மீது தேவனுடைய கோபம் அப்படின்னு இருந்த உடனே அவன் பிரார்த்தனை பண்ணுறாப்பா, இந்த 3 பேரும் தெரியாமல் பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்கப்பா, வேண்டுதல் பண்ணுறான். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. சரி, மூன்றாவதாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தெளிவாக பார்க்கிறோம். தன் சகோதரன் சிறையாக்கி கொண்ட போது ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த
கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. அடுத்து 16ஆம் வசனம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். லோத்துக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று ஆபிரகாம் ஓடி போய் உதவி செய்கிறான். பார்த்தீங்களா? அதுதாங்க ஆண்டவரை ரொம்ப டச் பண்ணிருச்சு. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், இங்கே உதவின்னு வந்தோடனே என் கூட சண்டை போட்டு போனவன் தானே, எல்லாம் ஒன்றா தானே இருந்தான், உன் மேய்ப்பர்கள் பேச்சை கேட்டு என்னை விட்டு தனியாக தானே போனேன், அவன் எக்கேடுகிட்டு போட்டான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஐயோ, லோத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, உடனே போகிறான். எல்லாத்தையும் லோத்து அவன் மனைவி பிள்ளைகள் இன்னும் எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு உதவி செய்கிறான். இன்றைக்கி நம்ம உதவி செய்கிறோமா? இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அவன் எனக்கு உதவி செஞ்சானா? எனக்கு ஒரு கஷ்டம், எவ்வளோ கெஞ்சினேன், 5 பைசா செலவழிக்கலையே, முடியாதுன்னு சொல்லிட்டானே, நான் எதுக்கு இவனுக்கு உதவி செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, ஏன் உங்களுக்கு ஆசையை கொடுத்துருக்கிறாரு? மற்றவங்களுக்கு உதவி செய்ய. உங்களுக்கு பெரிய வீட்டை ஏன் கொடுத்துருக்கிறாரு? அங்கே ப்ரேயர் நடத்துங்க. உங்களுக்கு எதுக்கு 2 வண்டி 3 வண்டி எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? சர்ச்சில் ஊழியத்துக்குன்னு போகும்போது அந்த வண்டியை கொடுத்து உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை வருமானத்தையும் ஏன் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு? சர்ச்சு கட்டுங்க, மிஷினரியை தாங்குங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். அந்த ஐயா 1 லட்சம், அந்த அம்மா 75,000, 1.25 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஊழியத்துக்குன்னு போனால் 10 ரூபா கொடுப்பாங்க. நாங்கள் அவ்வளவுதான் வச்சுருக்கோம். ஏன் அவ்வளோ பணம்? நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் மகா சம்பாதிக்கிறான், உங்கள் மகன் சம்பாதிக்கிறான். மிஷினரிகளுக்காக, அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகின்ற அந்த மிஷினரிகளுக்கு 10 ரூபானா இவ்வளவு தான். இஷ்டனா வாங்குங்க, இல்லாட்டி போங்க. வாரி இறைத்தான் விருத்தி அடைவாரும் உண்டு. நீங்கள் விருத்தி அடையணுமா? உங்கள் சந்ததி விருத்தி அடையணுமா? நீங்கள் எல்லாவற்றிலையும் விருத்தி அடையணுமா? கரத்தை நீட்டுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு தரீங்களா? இந்த ஜூன் மாதம் ஏழை எளிய மக்கள் மிஷினரிகளுக்கெல்லாம் கல்வி நிதி, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு உதவி செய்கிறீங்களா? நம்மளுக்கு எவ்வளவோ செலவுகள் இருக்கும். ஆனாலும் அவங்களே நினைவு கூறுங்கள், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவங்கள தான் பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போங்கன்னு சொன்னார் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. மற்றவங்களுக்கு உதவினா நீங்கள் போய் நில்லுங்க. அவன் கேட்கட்டாலும் நீங்கள் போய் நிற்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, ஏதாவது ஒரு உதவி செய்யணுமா, அண்ணே உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா, நீங்களாக வாலண்டரியாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். உங்களை ஊழியக்காரன் என்று அவர் உங்களை கனப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் பேசுனீங்க. இன்னையிலிருந்து எங்களுடைய சுவாபங்கள், குணங்கள்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஊழியக்காரன் என்று எங்களை கனப்படுத்தி எங்கள் நிமித்தம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளின் சந்ததியை பெருக பண்ணும். அதற்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணவும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குரிய கிருபைகளை தாருங்க. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் இன்னிலிருந்து உங்களை ஊழியக்காரன் என்று மற்றவங்களுக்கு முன்பாக கனப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளின் சந்ததியை பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவாராக. காட் பிளஸ் யூ.